ஹலோ அண்ட் வெல்கம் பேக். எல்லாருமே பயங்கரமா வின்னிங் பிட் ஆக்ஷன் மாக் ஆக்ஷன்ஸ ஒரு க்ளோஸ் அப் ஃபீல்ட்ல இருந்து பார்த்தது சூப்பரா இருந்தது. டீம்ஸ்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதே மாரி நெறைய பேர் கருத்தும் தெரிவிச்சிருந்தீங்க. இந்த மாரி இந்த டீம நான் எடுத்திருப்பேன், நான் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷா வருஷம் இத வந்து நம்ம வளர்த்துட்டு தான் போப்போறோம். இன்ஃபாக்ட் இன்னும் நெறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். எப்படிலாம் ஃப்ரண்ட்ல கொண்டு போணும்னு. எனக்கு இது மிக மிக நாட்களாவே இது ஒரு பெரிய கனவாவே இருந்து வந்தது. இப்ப கடைசியில அது ரியலைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட பேக் அண்ட் டீமும் சரி எல்லாருமே சேர்ந்து செம்ம எஃபர்ட் போட்டு சூப்பர்பா அந்த ஒரு ஈவெண்ட்ட புல் ஆஃப் பண்ணாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க் யூ சோ மச் டூ ஆல் தி ஓனர்ஸ். வந்து பயங்கரமா விளையாடுனாங்க. கிட்டத்தட்ட 1 வீக் டூ 10 டேஸ் ஃபுல்லா அந்த ப்ரீவியஸ் டீம்ஸ் அந்த டீம்ஸ் எப்படிலாம் பிட் பண்ணிருக்கு அந்த மாரிலாம் சொல்லி நம்ம அந்த ஆக்ஷன் அவங்கள பிரிப்பேர் பண்ணதுக்கு வந்து செம்மையா டெலிவர் பண்ணாங்க. என்னப்பா பீடாக் பாத்தியாப்பா? உன்ன தான்ப்பா மிஸ் பண்ணோம். ஒரு பிரைவேட் ஜெட் போட்டிருந்தீங்கன்னா வந்திருப்பேன். அது நான் சொன்னேன். அது கிழிச்சிருப்ப நீ. உங்களால முடியலன்றீங்க. கிழிச்சிருப்ப. கேட்டதுக்கு ஆன்லைன்ல வாயானா மேட்ச் விளையாடிட்டு இருக்கேன்ட்ட. சரி ஓகே ஆப்வியஸ்லி உனக்கு வேலை இருக்கு. தட்ஸ் நாட் த பாயிண்ட். பட் உன்ன நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணோம் மச்சி. நீ இருந்தா இன்னும் செம்ம கலாட்டாவா இருந்திருக்கும். பட் பாத்தியா எப்படி டீம்ஸ்லாம் பிக் பண்ணிருக்காங்க? ஓனர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க? ஹவ் வாஸ் தி ஹோல் பிஃபோர் நீ டீம்ஸ் எல்லாம் எப்படியுமே என்னென்னலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆஸ் அன் ஈவென்ட் பார்க்கறதுக்கு உனக்கு எப்படி இருந்தது? எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. என்ன சொல்றது? ஒரு மினி ஐபிஎல் பார்க்குற மாரி இருக்குது. வே இட் வாஸ் ஆர்கனைஸ்டு. இன்னொன்னு சொல்றேன். இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆக்ஷன்ல. ஐ டிட்ன்ட் ஃபீல் இட் அட் ஆல். என்ன அழகா பிளான் பண்ணி ஓகே. இப்ப அது வந்து நிறை குறைய பத்தி பேசப் போறோம். பட் அந்த 10 டீம்ல 4 டீம் தான் வந்துட்டு உள்ள போகுதுன்றதும் சொல்லப் போறோம். பட் எவ்ரி டீம் ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அந்த கரெக்ட்டா அந்த காம்பினேஷன் பேஸ்ட் ஆன் த ரிட்டென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றாங்க இந்த மாதிரி ஒரு தடவ நீங்க அதுவும் எப்படின்னா ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரியான ஒரு பில்டப்ப உங்க பேக்கப் டீமை வச்சு நீங்க குடுத்துருக்கீங்கங்கும்போது கொஞ்சம் கூட பிரஷரே ஆகாம இந்த ரிட்டென்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே டீம் எடுத்திருக்காங்க. பட் ஒன்லி 4 கேன் டாப் த குரூப். அது ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுப்போம். இட் வாஸ் a brilliant show by everyone who sat in the auction. இல்ல ஒரு சின்ன திருத்தம் பீடா. இதுல நெறைய பேர் வந்து முதல் முறை உட்கார்றான்னீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இதுல நெறைய பேர் வந்து பெரும்பாலும் அவங்க ஃபிரெண்ட்ஸ்குள்ள வந்து இந்த ஆக்ஷன்ஸ ரெகுலரா விளையாடுறவங்க. எப்படின்னா ஆன்லைன்ல விளையாடி, யார் நல்ல டீம் எடுத்திருக்காங்க, ஃபேண்டசிக்கு எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க. அஃப்கோர்ஸ் நீ டீமோட பைசாவ குடுத்துட்டு செலவு பண்ணி நல்ல டீம டோர்னமென்ட்க்காக போடுங்கிறபோது டிஃபரண்ட் சார்ட் ஆஃப் பிரஷர் இருக்கும். நானே ஏலம் விடும்போது நெறைய பேர் இந்த கேகேஆர் டீம்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. "ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார்" கை தூக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு டேய் எத்தன ஒரு நிமிஷம் வாங்குவ? சீக்கிரம் போடுறா பிட்ட அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் 3 டீம் நம்ம பட்டியல்ல பார்க்கலாம். பிபிகேஎஸ், குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டிசி. பிபிகேஎஸ் வந்து டீம் எடுத்திருந்தாங்க. அவங்க கிட்ட தான் ஹெவியஸ்ட் பர்ஸ் இருந்தது. 110 crores இருந்தது when they came into the auction. அவங்கள பிரீஃப் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பஞ்சாப் வந்து பெரும்பாலும் வந்து பவர் பேக் டீமா எடுக்க பார்ப்பாங்க ஆக்ஷன்ல. யார் இன் ட்ரெண்டா இருக்காங்களோ பவர் பேக் அவங்களுக்கா கரெக்ட்டா சொல்லுங்க. நீ கரெக்ட்டா அதுக்கு சொல்லுங்க. மட்டும் சொல்றது கரெக்ட்டா கரெக்ட். போயிடு. அது என்னவோ என்ன வச்சு செய்றதுல உனக்கு அவ்ளோ சந்தோஷம், பேரின்பம். சரி, பவர் பேக் டீமா எடுக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. அண்ட் ஆல்வேஸ் ஆக்ஷன்ல ஃப்ரண்ட்ல நெறைய செலவு பண்ணுவாங்க. சோ வேற மாரி நீ உனக்கு அந்த அவங்க கிட்ட குடுத்த பிரீஃப் என்னன்னா, உனக்கு வேற மாரி இந்த டீம் அசெம்பிள் பண்ணனாலும் நீ பண்ணலாம். இல்ல அவங்களோட ரூட்டீன்லயே ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு உடனே என்ன சொன்னான் அந்த பையன், கௌகாசு அப்படின்னு ஒரு பையன். அவன் வந்து பெரிய அனலிட்டிக்கல் இன்ஜின்ல வச்சு இந்த டீம்ஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ற பையன். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இது வந்து ப்ராஜெக்ட் பாண்டிங் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள பொறுத்தவரைக்கும் பாண்டிங் எப்படி டிஃபரெண்ட்டா எடுத்திருக்காரு. டெல்லியோட லேயர் எப்படி கொண்டு வரலாம்ன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் எடுத்திருந்தாங்க. போடுப்பா பிபிகேஎஸோட டீம் லைனப் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பண்ட் எடுத்துட்டு பண்ட்ட வந்து 20.5 சிஆருக்கு எடுத்துட்டு அவங்கள கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பாண்டிங், ப்ராஜெக்ட் பண்ட் ஆயிடுச்சு அது. ஸோ 4 பீஸ் ஆயிடுச்சு. அவங்களோட போலிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க போலிங் செம்மையா நின்னுச்சு. யுஸ்வேந்திர சஹல் ஹையஸ்ட் பர்ஸ் இருக்கிற டீமுக்கு போவாரோ அப்படிங்கிறத திருப்பி வந்து நம்மள சிந்திக்க வைக்குது. ஹர்ஷ்தீப் சிங் ஐ திங்க் தே ஆர்டிஎம்னு நினைக்கிறேன். ககீஸ்வர பாடவா ஆர்டிஎம் பண்ணாங்க. ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேலையும் ஆர்டிஎம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேக்கப்ஸ் எடுத்திருக்காங்க, பேட்டிங் எடுத்திருக்காங்க. டீம் ஆல் இன் ஆல் லுக்ஸ் அகைன் பவர் பேக் தான் நீ சொல்ற மாரி. ஹர்ப்ரீத் பிரார விட்டுருந்தாலும் ஷாபாஸ் அகமது அவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டீம் பத்தி நீ என்ன நினைக்கிற? ஓனர்ஸ் மேல போட்டிருக்க அஜித், தேவ் மற்றும் கௌஷிக், கௌகாசு அவங்க எடுத்த டீம் நீ என்ன நினைக்கிற? சொல்லு மச்சி. அதாவது இது இது எப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு 112 கோடியோட போறது. ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நூ 112 கோடியோட போறது. 110 மச்சி 110. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சரி எனக்கு இவ்ளோ பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏர்லியரா யூ வில் ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ஓவர் பிட். அந்த ஒரு எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப இவங்களோட பிளேயிங் 11 இங்க குடுத்திருக்காங்க. தட் இஸ் பிரப்சிம்ரன் சிங், ஃபாஃப் டு பிளஸி ஒரு கன் காம்பினேஷனு. தேவ்தத் பட்டிக்கல் இஸ் அ கிளாஸ் பிளேயர். பட் அந்த கிளாஸ் அவர் ப்ரூவ் பண்ணானா இஸ் கோயிங் டு பி தி ஐடல் நம்பர் 3. நம்பர் 4 பண்ட் அவர பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்பர் 5 வந்து கிளென் மேக்ஸ்வெல்.
இப்ப பாகிஸ்தானோட சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா அக்கவுண்ட் இன்னும் ஓப்பனே பண்ணல. இனிமே வேற பேங்க்குக்கு தான் போகணும் அவரு. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 6 ரிட்டன்ஷன் சஷாங்க் சிங் சாரி. ஷாபாஸ் அகமது நீங்க சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா வந்து ஃபில் அப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், ஹர்ஷல் பட்டேல், ககிசோர் ரபாதா, ஹர்ஷதீப் சிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஹெவிலி லோடட் bowling lineup and then the impact sub is going to be யஜுவேந்திர சஹல். இதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா 6.5 crores நூர் அஹமத். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, பேக்கப்புக்கே 3 கோடி மேல போடவே போடாதீங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஃபாஃப் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், மேக்ஸ்வெல் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், மார்க்கோ யான்சன் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், ககிசோர் ரபாதா ஒரு ஃப்ரண்ட் ரன்னருங்கும் போது 6.5 crores கொடுத்த நூர் அஹமத் ஆடுறதுக்கு கஷ்டம். அப்படிங்கும் போது அது ஒரு வேஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஷை ஹோப், வெரி குட் பேக்கப். ஃபாப் தான் ஆடுவாரு, பட் ஷை ஹோப்பும் பாத்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் அ பிளேயர், பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் நாட் அ பேக்கப் ஆஃப் மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன் கேன் பேட். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் bowlers in T20, பட் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவ்தீப் சைனி. இப்ப நவ்தீப் சைனி வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் வில் பிளே எவ்ரி சிங்கிள் கேம், அவருக்கு இந்த பேக்கப் கிடையாது. ஹர்ஷல் பட்டேல் இஸ் a different commodity, ரிலேஸ் ஆன் ஸ்லோயர் பால்ஸ். அதனால நவ்தீப் சைனி அந்த பேக்கப் வருமா தெரியாது. அதுக்கப்புறம் மைபால் ரொம்ரோர் ஐடியலா இந்த பேட்டிங் லைனப்ப பாத்தீங்கன்னா இஸ் அ பேக்கப் ஃபார் தேவதத் படிக்கல். அந்த கரெக்ட் பேக்கப்பா தெரியாது. நேதன் எல்லிஸ் வந்துட்டு ரபாதாக்கு பேக்கப்பா இல்ல. ரசீக் தார் ஒரு எக்ஸலன்ட் டேலண்ட். ஈ கேன் ஃபில் இன் இஃப் ஹர்ஷல் பட்டேல் டசன்ட் போல் வெல். அகைன் பாத்தீங்கன்னா இந்த கமாடிட்டி இஸ் டிஃபரெண்ட். பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. இப்ப என்னோட சஜஷன், நான் எப்படி போவேன் இங்க பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே பிரம்சிப்ரன் சிங் இஸ் ஒரு டவுட் சாரி, ஐ திங்க் யூ ஆர் உனக்கு ட்ரெயின் ஆஃப் தாட் கட் ஆகல. இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த நூர் அஹமத் சொன்னீங்க. எனக்கு அவங்க செஹல் நூர் அஹமத் காம்பினேஷன் கிரவுண்ட்ல போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது, தேவ்தத் படிக்கல ஓபன் பண்ண விட்டு ஃபாஃப் டுப்ளசியை வெளில உட்காந்து வச்சுட்டு மஹிபால் லொம்ரோரை விளையாடினா அவங்களால அகாமடேட் பண்ண முடியாது, நூரையும் யுசியும் சேர்த்து. பிளஸ் அதுதானே ஹர்ஷல் பட்டேலுக்கு. பீடாக் 11 சொல்லிடுறேன்னு சொன்னேன், நீங்க இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. சரி. சோ இப்ப என்னோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா இவங்க எடுத்ததுல பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஃபாஃப் வில் ஓபன் பர்ஃபெக்ட். 3 is going to be Padikkal, 4 is going to be Pant, 5 is going to be Maxwell, 6 is going to be Shashank Singh, 7 is going to be Shabaz Ahmed, 8 is going to be Noor Ahmed, 9 is going to be Harshal Patel, 10 is going to be Kajiswar Rabada, 11 is going to be Arshdeep Singh, and 12 is going to be Yajvendra Chahal. இங்க நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன்னா, ஐம் ரீப்ளேசிங் மார்க்கோ யான்சன் வித் நூர் அஹமத். நீங்க சொன்ன இதுவும் கரெக்ட். இப்ப நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் காட் a left arm seamer in Arshdeep Singh. I've already got someone who's going to be a strike bowler and also does well in death bowlers, Kagishwar Rabada. I've got a variety in Harshal Patel. So எனக்கு 3 சீமர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா எனக்கு செட் ஆயிடுச்சு. இதுக்கு அதை பர்டிகுலர்லி தேர் கோயிங் டு பிளே இன் முல்லன்பூர்ல ஆட போறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பாட்டா லைக் மொஹாலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ காட் த கிளாஸ் ஆஃப் யஜ்வேந்தர் சஹல் அண்ட் ஐ காட் நூர் அஹமத் அண்ட் ஐ காட் ஷாபாஸ் அஹமத் டு சப்போர்ட். அப்படிங்கும் போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் பேலன்ஸா எனக்கு தெரியும். அப்படிதான் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம். வெளியில இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேல்யூ ஆடட் பிளேயர்ஸ். ஆனா இந்த காம்பினேஷன் உள்ள கிராக்கே பண்ண முடியாது. பெருசா அவங்களோட காம்போசிஷனை சேஞ்சே பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி இப்ப இந்த பிளேயிங் 11 நான் சொல்றேன், நீங்களும் 100 அஹமத் தான் எடுக்கணும்னு சொன்னீங்க, பட் வேற காம்பினேஷன் சொன்னீங்க. ஆனா இந்த காம்பினேஷன் அடி வாங்கிட்டுன்னா உங்களுக்கு கட்டடம் சரிஞ்சிரும். எல்லா அதனால இடத்துலயுமே கொஞ்சம் சரி கண்டிப்பா. இல்ல முடிச்சிடுறேன் இப்ப. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ். இப்ப உங்களுக்கு இந்த பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஃப் டூப்ளசி எஸ் இஸ் a குட் பிளேயர். தேவதத் படிக்கல் லாஸ்ட் டு கம் டு ஃபார்ம். கிளென் மேக்ஸ்வெல் இஸ் இந்த வெரி ஹாரபிள் ஃபார்ம். இந்த ஆர்டர் படி பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங் அன்பார்ச்சுனேட்டா 6 தான் ஆட முடியும், மேல ஆட முடியாது. ஷாவாஸ் அஹமத் கேன் பேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க இது எப்படி இவங்க ஜெயிக்கணும்னு பாத்தீங்கன்னா இவங்களோட போலிங் பொட்டன்ட்டை வச்சுதான் ஜெயிக்க முடியும். இவங்களோட பேட்டிங் வச்சு இவங்க ஜெயிக்க முடியாது. அதனால அன்பார்ச்சுனேட்லி ஆன் ஹானஸ்ட் நோட்டு ஐ வில் கிவ் 52 அவுட் ஆஃப் 100. பெஸ்ட் பை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நூர் அஹமத் at 6.5 crores, யஜ்வேந்தர் சஹல் at 11 crores. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட டாப் 4 கண்டென்ஷன் இஸ் கோயிங் டு பி a very big problem and a brilliant work from மிஸ்டர் அஜித், மிஸ்டர் தேவ் அண்ட் மிஸ்டர் கௌஷிக். பட் என்ன சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல இந்த காம்பினேஷன் கிராக் பண்ணினாங்கன்னா they will be a force to reckon with. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ்.
சரி, எனக்கு கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஐ மீன் குயிக்கா சால்வ் பண்ணு இந்த டவுட்ட. இப்போ உனக்கு வந்து பேக்கப்ஸ் பத்தி பேசினேன். ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் ஓவர் த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஆர்ஆர். நான் பர்சனலா விளையாடினேன் கூட. வெறும் 11 பிளேயர் தான். 11 கூட கிடையாது. ஆக்சுவலி 10, 9 தான். துருவ் ஜுரேல் வாஸ் அ டேலண்ட் ஃபவுண்ட் அவுட். ஓகே. 9 ஸ்ட்ராங்கா இருந்தாலே டீம்ஸ் போதும் உனக்கு. வேற யாராவது வேணா ரீப்ளேஸ்மென்ட் வெளில இருந்து எடுத்துக்கலாம். ஆக்ஷன்ல அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா போதுங்கிற ஒரு தியரி இருக்கு. விச் இஸ் ஆக்சுவலி பீயிங் ப்ரூவன் இயர் ஆஃப்டர் இயர். சோ இந்த பேக்கப்ஸ்ங்கிறது சம்டைம்ஸ் வந்து நீ சொல்ற மாரி காஸ்ட் அவ்வளவு குடுத்து பேக்கப்ஸா வச்சுக்கிறதுல பாயிண்ட் இல்லங்கிறத நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணாலும், இவங்க கிட்ட இருக்கே. ஷாய் ஹோப் இருக்காரு. ஒருவேள ஃபாஃப் டசன்ட் கம் குட்னா ஷாய் ஹோப் வரலாம். நீ சொல்ற மாரி இந்த காம்பினேஷன் கிராக் பண்றது தான். கிளென் மேக்ஸ்வெல் இன்ஃபாக்ட் கமிங் இன்டு த டோர்னமென்ட் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறதே இர்ரெலவன்ட் ஐபிஎல்ல. நான் உனக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. கிறிஸ் கேல் நம்ம இருந்தபோது வந்தாரு. ஃபார்மே இல்ல. அவர் பேஸ் பிரைஸ்ல இது பண்ணாரு. 300 அடிச்சாரு அந்த வருஷம். 200 300 அடிச்சாரு. சோ உனக்கே தெரியும் அது இர்ரெலவன்ட்னு. பட் ஃபைனலி பிஃபோர் ஐ க்ளோஸ் ஆஃப் வித் யூ ஆன் பிபிகேஎஸ் இப்போ பிபிகேஎஸ் போய் உட்கார்றாங்க அந்த அந்த ஆக்ஷன் ஹால்ல. இந்த டீம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, இஃப் தே ஹேவ் டு மேக் ஒன் சேஞ்ச் ஆர் டூ சேஞ்சஸ் டு தேர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பையிங் பிளேயர்ஸ், என்ன பண்ணினா அந்த டீம் 52ல இருந்து 82 வரும் நீ நினைக்கிற? தேவதத் படிக்கு பதில் வெங்கடேஷ் ஐயர் எடுப்பேன். பைசா எங்க மச்சி இருக்கு? வெங்கடேஷ் ஐயரோட செல்லிங் பிரைஸ் கிட்டத்தட்ட 12 crores. தேவதத் படிக்கல் 12 crores போலயே. யார அது காம்ப்ரமைஸ் பண்ணுவ? அத நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்ப நீங்க எங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க? இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க? ஷை ஹோப் இஸ் கோயிங் டூ பி ஐடியல் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் ஃபாஃப் டு பிளஸின்றீங்க. சோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்களே ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. ராஜஸ்தான் ராயல் 11 கோர் ஸ்ட்ராங் பிளேயர் பேக்கப்ப பத்தி அவங்க கவலைப்படல. அத வச்சுன்னு எடுத்தாங்க அப்படிங்கும்போது, இங்க ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதே மாரி இப்ப நீங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மேக்ஸ்வெல் இப்ப வச்சு சொல்லாத மச்சி அப்படின்றீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அங்க பூதாகரமா அவர் வெடிக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. இப்ப நான் ஆக்ஷனுக்கு போறேன் அப்படிங்கும்போது, நான் வந்துட்டு அவர் வருவாரா? மழை வருமா நாளைக்கு? அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. இப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்றத யோசிக்கும் போது, ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ங்கும் போது, என்னோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்தையும் நான் கொஞ்சம் மேல கொண்டு வந்தேன்னா, இந்த டீம் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா, இந்த ஷாபாஸ் அஹமத்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, யுட்டிலிட்டி பிளேயர். இப்ப நான் இப்ப எப்படி யோசிப்பேன்? இப்ப இந்த டீம பாருங்க நீங்க. இப்ப ஹானஸ்டா என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ரிஷப் பண்ட் வந்து ஒரு லெஜெண்ட் ஆல்ரெடி இன் டெஸ்ட் கிரிக்கெட். லெஜெண்டுக்கு கொஞ்சம் கீழ ஓடிஐ கிரிக்கெட்ல. பட் T20ல அவரோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் டன் வெல். பட் ஹி ஹஸ் நாட் டன் தட் வெல் ஆஸ் மச் as we are talking about in the longer formats. அப்படிங்கும்போது he deserve to be the captain. There is a match winner. அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து இங்க உங்களுக்கு நெறைய இருக்கு. ஃபாஃப் டூ பிளஸி ஹஸ் பீன் பிரில்லியன்ட். எங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல முல்லன்பூர்ல நிக்கும். ஆட முடியுமா? அதுல 5.5 கோடி நீங்க குடுக்கறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்? தேவதத் படிப்பு கண்டிப்பா உங்களுக்கு 450 ரன் அடிப்பாரா? தெரியாது. பட் வெங்கடேஷ் ஐயர், எஸ். வொர்ஸ்ட் சீசன் இஃப் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3, ஹி இஸ் கோயிங் டு ஸ்கோர் யூ 450. சோ நான் என்ன பண்ணுவேன்? அந்த கமாடிட்டி மேல நான் காச போடுவேன். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த பேலன்ஸ பாப்பாங்க. பேலன்ஸ பாக்காதீங்க. ஒரு பேட்டிங் டீம்னா ஒரு 4 மேட்ச் வின்னர வச்சுக்கோங்க. ஒரு போலிங் டீம்னா ஒரு 4 மேட்ச் வின்னர் வச்சுட்டு 8 பேர்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்? இந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்கலாம். 8 சிங்கங்கள் இருக்கணும். 3 ஹைனாஸ் தான் இருக்கணும். 8 சிங்கங்கள் இருந்தா தான் ஐபிஎல்ல பிளே ஆஃப்ஸ் போக முடியும். ஒரு சேஞ்ச் தட் வாட் யூ ஆஸ்க்ட் ஐ வில் டூ இஸ் டெஃபினெட்லி வெங்கடேஷ் ஐயர் இன் பிளேஸ் ஆஃப் தேவதத் படிக்கல். ஒரு 2, 3 பிளேயர் கூட தள்ளிட்டு அத எடுத்துட்டு ஒரு ஸ்குவாட் பிளேயர் மாரி வேற யாராவது ஒருத்தர பேக் பண்ணி டேலண்ட் எடுக்கலாங்கிற வெரி ஃபேர் பாயிண்ட். அது வந்து இந்த ஆக்ஷனுக்கு வந்தவங்க நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான். இன்னும் கொஞ்சம் ஹார்டா வேற யாருக்காவது பிரஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க ஏன் பேக்கப்ல இவ்வளவு செலவு பண்றீங்க? ஆப்வியஸ்லி இவங்கலாம் கிரிக்கெட் பார்க்குறாங்க, ஆக்ஷன் பார்க்குறவங்க. சோ வென் தே கோ ஃபார் இட்ல அவங்க வந்து அத கமாடிட்டியா பார்க்குறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னா என்ன பண்றாங்க? அவர் 10 கோடி போயிட்டார். இவர் 5 கோடிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் திடீர்னு பின்னாடி போயிட்டு 5 கோடிக்கு ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டரோ இல்ல ரைட் ஹேண்டரோ விட்டுட்டு பின்னாடி போயிட்டு அதோட கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க 10 கோடிக்கு சண்டை போட்டு எடுக்கிறாங்க. சோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்குது. அது ஒரு கமாடிட்டி பையிங்கா இருக்கிறதுனால நடக்குது. ரொம்ப நேரம் டுவெல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டீமுக்குள்ள போயிடலாம் பீடா. நெக்ஸ்ட் டீம் நம்ம போறது வந்து ஜிடி. குஜராத் டைட்டன்ஸ் இந்த 3 இயர்ஸ்ல வந்து ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகல. ஒரு டைட்டில், ஒரு ஃபைனலிஸ்ட், கேப்டன் சேஞ்ச் போன வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள சந்திச்சாங்க. பியூட்டிஃபுல்லா ரீடெயின் பண்ணியிருந்தாங்க. சுப்மன் கில் தலைமையில திருப்பி இந்த ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ரூபா ரமணி, சஸ்திகா ராஜேந்திரன் மற்றும் கிரிக்கானந்தா எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நாளா பிட் பண்ணாங்க. நெறைய பிட்டிங் வார்ஸ்ல இருந்தாங்க. இதுல சில இன்ட்ரஸ்டிங் பைஸ் இருக்கு, எக்ஸ்பென்சிவ் பைஸ் இருக்கு, பார்கெயின் பைஸும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட பத்தின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சோ இப்ப இவங்க பிளேயிங் 11 குடுத்திருக்காங்க. இவங்களோட பிளேயிங் 11 படி சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், முகமது ஷாமி, அன்சுல் கம்போஜ், ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் நேஹல் வதேரா. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் என்ன பொறுத்த வரைக்கும்.
பிரில்லியண்டா இது பண்ணியிருக்காங்க. இப்ப ஓகே. இப்ப எப்படின்னா, இப்ப ஷாருக் கான் வந்து நம்பர் 4ல அப்படி வச்சிருக்காரு. நம்பர் 4ல அவங்க வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட்னா சம்ஒன் லைக் ஸ்ரீகர் பரத். ஸ்ரீகர் பரத் வந்து இப்போ வேற லெவல்ல அடிச்சிட்டு இருக்காரு. ரஞ்சி டிராஃபிலாம் நீங்க பார்ப்பீங்க. ஏபிஎல் என்னோட டீம்ல தான் இருந்தாரு. இஸ் காட் தட் பிக் ஹிட்டிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் நாட் அ பேட் ரீப்ளேஸ்மென்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பென் டக்கட் எங்க ஃபிட் ஆவாரு. இப்ப இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சமூன் லைக் ஜாஸ் பட்லர் அன்லெஸ் அதர்வைஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த ஹோல் டோர்னமெண்ட். அவருக்கெல்லாம் பேக்கப் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பென் டக்கட்டை பத்தி நான் ட்வீட் பண்ணினே இருக்கேன் சார். டாப் கிளாஸ் பிளேயர். ரொம்ப நல்லா ஆடுறாரு. ஆனா மிடில் ஆர்டர்ல ஆட முடியாது. அவர் ஜோஸ் பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை. சிக்கந்தர் ராஜா இஸ் a ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கிளென் பிலிப்ஸ். அவராலையும் போலிங் போட முடியும். he can also bat at number 5 effectively. brilliant. அதுக்கப்புறம் அர்ஷத் கான் அன்சுல் கம்போஜ் பிரில்லியன்ட். அல்சாரி ஜோசப் எங்கேருந்து வந்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த டாபிக்கை நான் டுவெல் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹல்லா கசன்ஃபார். இப்ப அல்லா கசன்ஃபார் பாத்தீங்கன்னா ஆடவே முடியாது இங்க பிளேயிங் லெவல்ல. பட் இஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரஷீத் கான். அது ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு வேஸ்டட் ரிசோர்ஸ். இப்ப நான் வந்து எப்படி போவேன், இதே டீமை என்னோட பிளேயிங் லெவல் நான் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, Shubman Gill is going to open with Josh Butler. Number 3 is Shai Sudarshan. Number 4 is going to be Washington Sundar. Number 5 is Glenn Phillips. Number 6 is Shah Rukh Khan, Rahul Tewatia, Rashid Khan, Mohammad Shami, Anshul Kamboj, Josh Hazelwood and Neil Vadera. பெருசா நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. பேட்டிங் ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா ஷாருக் கான் எனக்கு எப்படின்னா நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ் பவர் ஹிட்டர், நம்பர் 6 ஷாருக் கான் பவர் ஹிட்டர், நம்பர் 7 தலவாட்டியா, அவரை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. தென் தேவ் காட் நேல் வதேரா who can really come and do a damage. ஸோ நான் எப்படி இந்த பிளேயிங் லெவனை வச்சுக்கணும்னா, சுப்மான் கில் பாத்தீங்கன்னா செட் பண்ற ஆளு இன்னிங்ஸ. ஒரு பக்கம் ஜோஸ் பட்லர் சும்மா கிழி. அதுக்கப்புறம் நம்பர் 3 சாய் சுதர்ஷன் டபுள் கியர். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஹேவ் சம்மன் லைக் வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ டு டேக் இட் டு த 13-14 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஃபயர் பவர் பாருங்க. கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான் ஆல்சோ பேட் அண்ட் நேல் வதேரா. ஒரு பிரில்லியன்ட் பேக்கப்ஸ். பேட்டிங் வந்துட்டு ரிலை ஆன் ஹெவிலி அண்ட் டாப் 3. அதுக்காக தான் சமன் லைக் வாஷிங்டன் சுந்தரை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். பினிஷர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன் இது. ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன். இன்னொன்னு சொல்றேன், ஜோஷ் ஹேசல்வுட், முகமது ஷமியும் அந்த அகமதாபாத் பர்டிகுலர்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டாங்கன்னா பால் பெண்டுலம் மாதிரி ஆடும். ஒரு நிப் பண்ணி தூக்கி கிழிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் இருக்காரு, whom I rate very very highly. ரஷித் கானை பத்தி உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் கேன் போல் சம் குவைட் ஓவர்ஸ். கிளென் பிலிப்ஸ் இஸ் ரியலி ரியலி டெவலப்பிங் as a ஸ்பின்னர். இது ஒரு பிரில்லியன்ட். இது ஒரே ஒரு இது என்னன்னா, டக்கெட்டும் கசன்ஃபாரும் அதுக்கு பதிலா ஒரு சில பேக்கப்ஸ் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு. 71 அவுட் ஆஃப் 100. பெஸ்ட் பை பாத்தீங்கன்னா ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் கிளென் பிலிப்ஸ். they will definitely have a massive chance of finishing in top 4. excellent work from ரூபா ரம்னி, ஸ்வஸ்திகா அண்ட் கிரிக்கானந்தா. ஆனா உங்களுக்கு ரூபா அப்படின்னு பேர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரூபாவை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அவங்க வீட்டுல வந்துட்டு ரூபான்னு பேர் வச்சிருக்காங்க. அதை அவங்க எதுவும் தப்பாக்கல. பிரில்லியன்ட் டீம் செலக்ஷன், டாப் கிளாஸ் எஃபர்ட். நீ நார்மலா கிரிக்கெட் பேசினாலே நல்ல ஜோக் லேண்ட் ஆகுது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? சரி, anyway. இல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் மொத்தமா 7-8 கோடியில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ நீ வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த நீ ஹால்ல ஆக்ஷன் ஹால்ல உட்காந்துருக்கும்போது பென் டக்கெட் குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் அட் பேஸ் பிரைஸ் பா. அது பேஸ் பிரைஸ். யாருமே பிட்டு கூட போடலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அல்லா கசன்ஃபர் வந்து அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க பேஸ்ன்னு. பட் நீ சொல்ற ரஷீத் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து அர்ஷத் கானை விளையாடிட்டு ஒரு ஃபாரினர் லைஸா வெளில தள்ளி விட்டு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல அல்லா கசன்ஃபர் கொண்டு வரலாம். யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் அல்லா கசன்ஃபர் இஸ் நாட் அ ப்ரோவன் கமாடிட்டி இன் தி ஐபிஎல். ஷார்ஜால போடுறது ஒண்ணு, எல்லாம் போடுறது ஒண்ணு. ஐம் ஷூர் ஹீஸ் கோயிங் டு பி அ கன் இன் தி ஃபியூச்சர். பட் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பிளேயிங் லெவன்ல நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். நீ வந்து ஒரு பிளேயர் மேல 10%, 12%, 15% வரைக்கும் ஆக்ஷனோட பைசாவை போடுறேன்னா that player bloody well be a first 11 player. இல்லாட்டி then it becomes a problem. நீ சொல்ற மாதிரி டோட்டலா ஒத்துப்பேன். பட் அதுல குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் சம ஒர்க் பண்ணாம இருந்தது. அவங்க சூப்பரா பிட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு பயங்கரமான பிட்டிங் வார் நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தருக்கு அவங்களும் ஆர்சிபியும் சும்மா அடிச்சு நெருக்கி தள்ளிட்டாங்க. போயினே இருந்தது. ஏன்னா ஆர்சிபியும் ஜிடியும் ஃபர்ஸ்ட்லயும் போனாங்க, யுசிக்கு போனாங்க, எனக்கு போனாங்க. ஆனா அந்த வார் அவ்வளவு தூரம் போல. எண்டுல வாஷி இருந்தாரு, அவரோட கமாடிட்டி இருந்தது. சும்மா அடிச்சு நவுத்தின்னு போனாங்க, போயினே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கமாடிட்டி வேணும்னு.
பட் எவென்ச்சுவலா பேக் எண்ட்ல கிளென் பிலிப்ஸ் வேற எடுத்துட்டாங்க. நீ கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலா கூட அல்லாஹ் கசான்ஃபர் ஆடலாம். நேஹல் வடேரா விளையாட்டு அதுவும் ஒரு ஆப்ஷன். இல்ல இப்ப எனக்கு எப்படின்னா, இந்த ஒரு டீம் தான் வேர் இட் ஹஸ் காட் ஹெவி பேட்டிங் டெப்த், ஆல்சோ பவுலிங் டெப்த் அப்படிங்கும்போது, இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். ஒரு பிளேயர் வந்துட்டு உங்களோட அந்த விஷ் லிஸ்ட்லயே இருக்க மாட்டான். வென் யூ காட் ரஷீத் கான், இந்த நூர் அஹமது, அல்லாஹ் கசன்ஃபார்லாம் உங்க விஷ் லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா பாப்பாங்க 3.5 கோடி தானே போறாங்க. சீப்பா இருக்கு எடுத்துக்கலாம். அந்த தப்ப பண்ணாதீங்க. அது என்ன பண்ணும் உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். நான் இல்லன்னு சொல்லல. பட் நான் இந்த காம்பினேஷன உடைக்க மாட்டேன். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் 2 மேட்ச் அடி வாங்கினாலும், இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து பாம்பேலயும், சின்னசாமி ஸ்டேடியம்லயும் ஆடுறாங்க. 4 ஓவர் 49 போறாரு. அவர டிராப் பண்ண மாட்டேன். ஐ அம் டெல்லிங் யூ நவ், யூ வில் மேக் ஹியூஜ் நாய்ஸ் இன் அஹமதாபாத். இது வந்து ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன். நான் எப்படி நெறைய பேருக்கு அந்த காம்பினேஷன் ஆக்ஷன்ல உட்காரும்போது என்ன சொல்லுவாங்க? ஏய் 2.6 க்ரோஸ் பார். அதனால என்ன பஞ்சு மிட்டாயா சாப்பிடுறதுக்கு 2.6 யோவ்! நமக்கு தேவைப்படாதுயா. அப்படி கால கிள்ளுவாங்க. ஏய் 2.5 கோடியா? இவ்ளோ சீப்பா கா விடக்கூடாதுயா. சரி முதல்ல உன் கால கிள்னது யாரு? அத சொல்லு. ஆக்ஷன்ல ஆ உட்காரும்போது கால ஆ அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை வேணாம். அத விடுங்க. இல்ல நான் சொல்ற பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு. இப்ப பென் டக்கெட் அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் தான் பண்ண முடியும். பென் டக்கெட் ஓப்பன் தான் பண்ண முடியும். சுப்மான் கில் இருக்காரு. ஜாஸ் பட்லர் இருக்காரு அப்படிங்கும்போது, அவர பின்னாடி நீங்க ஆட முடியாது. பட் இட்ஸ் a பிரில்லியன்ட் பை. எனக்கு வேற ஏதாவது ஒரு டீம் ஓகே ஒரு ஃபாரினர் டாப் ஆஃப் த ஆர்டர் இருக்கிற ஓப்பனிங்கா நான் யுட்டிலைஸ் பண்றேன் அப்படின்னு 4 கோடி குடுத்து எடுத்தா கூட ஐ வில் சே இட்ஸ் a குட் பை. மோஸ்ட்லி என்ன நெறைய பண்ணுங்க, சில சமயம் ஆஷா உங்களுக்கு ஸ்குவாட் சைஸ் குடுத்துருவாங்க. 25 அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், 25 எடுக்கணும்னு எடுக்காதீங்க. 22 பேக்கப் கரெக்ட்டா யாருக்கு யாரு அப்படின்னு எடுத்து ஸ்குவாட் சைஸ லிமிட் பண்ணுங்க. அது பண்ணாலே இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க. இப்ப ரஷீத் கானுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, நான் அல்லாஹ் கசன் ஃபார் ஆடுவேன்ல அப்படின்னு. இன்ஜுரிக்கெல்லாம் நீங்க பேக்கப் எடுக்க முடியாது. அப்ப சுப்மான் கில்லுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இல்ல. அந்த சி கேள்விக்கு இதுவே கிடையாது. ஐ டோன்ட் இந்த திங்க் டீமு இந்த வொர்க் இவங்க வந்து ஒரு புரொஃபஷனல். இப்ப என்ன சொல்றது? பொறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த மாரி ஃபேண்டசி ஆடின ஒரு கும்பல் நெனைக்கிறது. அந்த கிரிக்கானந்தா எப்படின்னா, அவர் வாழ்க்கையே வந்துட்டு எல்லா பக்கமும் போயிட்டு, வுமென்ஸ் வேர்ல்டு கப்புக்கும் வீடியோ எடுத்து போடுவாரு. அந்த மாரி ஒரு பேஷனேட்டான ஒரு கிரிக்கெட் புத்திசாலி அவரு. ஸ்வஸ்திகாவும் எனக்கு தெரியும். அந்த இதுல டிவி க்ரூல இருப்பாங்க. இவங்கலாம் ஒரு உனக்கு பேஷனேட். ஸ்வஸ்திகாவ தெரியும். ஆனா பேர தப்பா சொல்றியே. ஃபீல் பண்ண மாட்டாங்க. சஸ்திகா. சரி விடுங்க. அது நாக்கு புழற்சி விடுங்க. தப்பா நினைக்காதீங்க. இவங்க 3 பேர் ரூபாவோட அடிக்கடி நான் பேசுவேன். அந்த ஷமார் ஜோசப் இதும்போது அவங்க சொன்னாங்க, "எனக்கு இன்டர்வியூ வேணும். ஷமார் ஜோசப்ப பத்தி பேசுங்க" அப்படின்னு. ரூபா எனக்கு நல்லா தெரியும். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீம வச்சுன்னு தே வில் டெஃபினெட்லி கெட் டூ டாப் 4 இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ரைட் ஓகே. அப்ப லாஸ்ட் டீம் இன்னியோட எபிசோட்ல நம்ம பார்க்க போறது டெல்லி கேபிட்டல்ஸ்ப்பா. என்னடா என்னவோ பண்றாங்க. ஏதோ சிரிச்சுக்கினே எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா உன்னோட ஃப்ரெண்ட் தான் எடுத்தாரு. பிரவீன் காமெடியன். அவரு தான் எடுத்தாரு. மனோஜ் பிரபாகர் அவரு இருந்தாரு. அவரு ஒரு காமிக்கு. அப்புறம் அவர் பிரவீனோட நெஃப்யூ மகேஷ். அவர கிரிக்கெட்டுக்குன்னே ஐட்டங்காரன் இறக்குறேன் அப்படிங்கிற மாரி அவர் இறக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாரி எடுத்தாங்க. எல்லாம் வந்து என்னய்யா எல்லாரையும் ஒண்ணா அனுப்பி வைக்க போறியா டாப் ஆர்டர்ல? ஸ்கொயர் லெக் அம்பயர் பக்கத்துல 2 ஓப்பனர நிறுத்த போறியான்னு கேட்டேன். பார்த்தா அதுக்கப்புறம் என்னென்னவோ ஒரு மாரி டீம் எடுத்து பின்னி பெடல் எடுத்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். நல்லா உக்காந்துச்சு. எப்படி இந்த டீம் அசெம்பிள் இருக்கு பீடா? அதான் சொல்றேன். இந்த இந்த டீம் வந்து இட்ஸ் நாட் பேட். இப்ப இவங்க வந்துட்டு இவங்களோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். அப்புறம் என்னோட சஜஷன் குடுக்குறேன். கேஎல் ராகுல், குன்டன் டி காக் அப்படிங்கிறது ஒரு 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 பியூட்டிஃபுல் ஓப்பனிங் பேர் என்ன பொறுத்தவரைக்கும். அதே மாரி மிச் மார்ஷ் அட் நம்பர் 3 வெரி குட். நிதிஷ் ராணா அட் 4 வெரி குட். நம்பர் 5 வந்து ஸ்டப்ஸ் வெரி குட். 6 போரல் வெரி குட். 7 அக்ஷர் பட்டேல் வெரி குட். குல்தீப் யாதவ், கலீல் அஹமத், நவீன் உல் ஹக், உம்ரான் மாலிக் அண்ட் நமந்தீர். அந்த வர வர மாமியார் கழுதையானால்ன்ற மாரி போக போக என்னது? கொஞ்சம் இதாச்சு. அந்த என்னது? ஒரு அந்த ப்ரோவெர்ப் சொல்லுவாங்களே கேட்டது இல்லையா நீங்க? "வர வர மாமியார் கழுதையானாள்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் சரி அத சொல்றேன் நானு. இப்ப இந்த பிளேயிங் 11ல பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த நவீன் உல் ஹக்குக்கு வந்துட்டு ஒரு லைக் டூ லைக் பேக்கப் வந்து ஆண்ட்ரி பர்கர். இப்ப அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு கேப் டவுன்ல. அவர் ரெக்கவர் ஆவாரா? தெரியாது. உம்ரான் மாலிக்குக்கு ஒரு பேக்கப் வந்துட்டு கார்த்திக் தியாகி. அவரும் கார்த்திக் தியாகியும் குயிக்கு. அவர் பேர்ல தியாகி இருக்கு. அதனால கொஞ்சம் ரன்ஸ் போகும். அத விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பேக்கப் வந்துட்டு ஜெய்தேவ் உனத்கட். இது லைக் டூ லைக் கிடையாது. பட் ஜெய்தேவ் உனத்கட் வந்து சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்ப பார்த்தாலும். அதுக்கப்புறம் இந்த 12 பார்த்தீங்கன்னா, நமந்தேர் ஆர் த கன்சிஸ்டன்ட் பாபா அப்ரஜித். நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் பாபா அப்ரஜித்த. இது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேரல் மிச்செல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க.
அது சிஎஸ்கே இப்ப டிவால் பிரேவிஸ், அன்மோல்பித் சிங்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. என்னோட பிளேயிங் 11 இதை எப்படி நான் மாடிஃபை பண்ணுவேன்னா, ஐ வில் ஸ்டில் கோ வித் கேஎல் ராவல் அண்ட் குவிண்டன் டிகாக். நம்பர் 3 மிச் மார்ஷ், 4 ராணா, 5 ஸ்டப்ஸ், 6 போரல், 7 அக்ஷர் பட்டேல். மை நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி அஸ்மத்துல்லா ஓமர் சாய். ஓமர் ஷாய் எதிர்பார்த்தேன்டி. 9 வந்து குல்தீப், 10 வந்துட்டு கலீல் அஹமத், 11 ஐ வில் கோ வித் ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் மை நம்பர் 12 இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஹவு இட் கோஸ். ஏன்னா பாபா அப்ரஜித் ஸ்காட் தட் இப்ப டிஎன்பிஎல்ல வந்து பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு ஆஃப் ஸ்பின்ன்றதுனால. இட் இஸ் அ டாஸ் அப் பிட்வீன் நமந்தீர் அண்ட் அப்ரஜித். இந்த ரொம்ப ஒரு ஒரு வீக் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நீங்க டேரல் மிச்சலை எங்க ஃபிட் பண்ணுவீங்க தெரியாது. எம் அஸ்வின் எங்க ஃபிட் பண்ணுவீங்க மிச்சல் மார்ஷுக்கு ஒரு பேக்கப் இல்ல. யாரு எப்படி போகுது? ஏன்னா மிச்சல் மார்ஷ் ஃபுல்லா சீசன் விளையாடுனது இல்ல. இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது ஆஷா. இப்ப நீங்க இந்த bowling லைனப்ப பாருங்க. உங்க நம்பர் 12 பாத்தீங்கன்னா predominantly நமந்தீர் இஸ் a batsman and அப்ரஜித் இஸ் a batting all rounder. சோ இங்க bowling நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நவீனுல் லக்க எடுத்திருந்தாங்க. அக்ஷர் பட்டேல், நவீனுல் லக், குல்தீப், கலீல், அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக். இது டேஞ்சரஸ் bowling காம்பினேஷன் அப்படிங்கும்போது யூ நீட் சம்ஒன் லைக் மிச் மார்ஷ் டு பி தேர் டு போல். அப்பதான் அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒமர் சாய் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்தேன். ஸோ டேரல் மிச்சேல நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. எம் அஸ்வினை எங்க கொண்டு வரீங்கன்னு தெரியாது. ஏன்னா 2 ஸ்டார்டர்ஸ் இருக்காங்க. தட் இஸ் கோயிங் டு பி குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல். பேக்கப் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் டிவால் பிரீவிஸ் எடுத்திருக்காங்க. அது ஒருவேளை பேபி ஏபின்றதுனால எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அவரை எங்க கொண்டு வருவீங்க தெரியாது. அன்மோல்பித் சிங் எங்க கொண்டு வருவீங்க தெரியாது. இந்த டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பேட்டிங் வந்துட்டு இட் லுக்ஸ் ரியலி சாலிட். ஏன்னா நிதிஷ் ராணாவெல்லாம் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் நம்பர் 4ல. மார்ச் நீங்க சொல்ற மாதிரி ஹவு மச் இஸ் கோயிங் டு லாஸ்ட். ஐ வாண்ட் த ஸ்விங் ஆஃப் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் இந்த பவர் பிளே அலாங் வித் கலீல் அஹமத். ஸோ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் பிகம் 220 பார் எவ்ரிவேர். பவர் பிளே ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேலையும் குல்தீப் யாதவையும் யூஸ் பண்ணாம பவர் பிளேல நான் வின் பண்ணி அவங்கள கொண்டு வந்தேன்னா தென் ஐம் கோயிங் டு மேக் நாய்ஸ்ன்றதுனால நவீன் பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி டிஃபென்சிவ் பவுலர், நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் போவர். அவரோட விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 60% விக்கெட்ஸ் ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 20. அதனால அந்த ஆண்ட்ரி பெர்கர் பாத்தீங்கன்னா இஸ் அ குட் பவுலர். பட் அந்த பிளாட் ட்ராக்ஸ் கொஞ்சம் அடி வாங்குவாருங்கும் போது ஒமர் ஜாய் வில் பி த ரைட் திங். ரொம்ப வீக் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். 58 அவுட் ஆஃப் 100 என்னோட மார்க். பெஸ்ட் பை அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அட் 8 crores, மிச்சல் மார்ஷ் அட் 6 crores. இவங்க டாப் 4ல பினிஷ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. பட் பிரில்லியன்ட் ஒர்க் ஃப்ரம் மனோஜ், என்னோட ஃப்ரெண்டு காமெடியன் பிரவீன் அண்ட் மகேஷ். அன்பார்ச்சுனேட்லி ஐம் கிவிங் an honest opinion. They will struggle big time to get into top 4 and I don't give them a chance to get into top 4. அடுத்த செக்மெண்ட் ஆஃப் அவர் மார்க் ஆக்ஷன் ரிவ்யூ நம்ம போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ இது எதிர் தரப்பு கூட கொடுக்க வேணாம். நீ சொல்ற மாதிரி எங்க ஃபிட் பண்ணுவீங்க தெரியாது, இவரை எங்க போடுவீங்க அறியாது, நாட்டுக்கு புரியாது, இந்த மாதிரி பேசினே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 11 பேர் எடுத்துட்டு ஆக்ஷன்ல இருந்து எழுந்து வர வேண்டிதான். சும்மா எதுக்கு எடுக்கிறாங்க? ஏதோ மனசு இருந்தால் மாரக பந்து அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே இவன் நல்லா பண்ணலாம், இவனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசா பாசத்துல எடுக்கிறது தான். எல்லாரும் அப்படிதான் எடுப்பாங்க, நீயும் அப்படிதான் எடுத்திருக்க டீம். சும்மா இவங்களை ஏதாவது குத்தம் குறை சொல்லணுமேங்கிறதுக்காக எங்க போடுவீங்க தெரியாது. எப்படி எடுத்திருக்காரு பிரவீன், கடைசியில பயங்கரமா ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்டு கிண்டுலாம் சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு ஆப்பு கடைசியில. அது நீங்க இப்ப பிரவீன்ன்றீங்க. இப்ப டிசியை பத்தி சொல்லுவோங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா பிட் போட்டீங்க, காமெடியன் பிரவீன். எதுக்கு அந்த பிட்ட போட்டீங்க? என்னடா என்ன கோத்து விடுற? நான் அது மாதிரி இல்லடா, காமெடியன் பிரவீன் அவர் ஒரு காமிக்ல அதுதான் சொன்னேன். ஆப்வியஸ்லி நல்லா எடுத்திருக்காங்க. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரே ஒரு வருஷம் தான் ஐபிஎல் விட்டுருக்கீங்க. தட் இஸ் 2008. அதுக்கப்புறம் இன்ஜூர்ட் வித் புனே. உங்களுக்கு தெரியாது கிடையாது. நிறைய பிரான்சைஸில் ஆடி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல நீங்க 3 ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த டீமை வச்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. கரெக்டா எடுத்துன்னு போனா அடி வாங்கி நீங்க எப்படி வந்து ஆக்ஷன்ல உட்காரும்போது டீம் செலக்ட் பண்ணணும்னா, இஃப் ஐ டோன்ட் கெட் அ குட் ஸ்டார்ட், இஃப் ஐம் டிங்கரிங் மை காம்பினேஷன், டிங்கரிங் மை பிளேயிங் 11, பெருசா எதுவும் கன்ஃபியூஷன் வராம டிங்கர் பண்றேன், அப்பயும் தோக்குறேன், திருப்பியும் மாத்துறேன், அந்த மாதிரி டீம் தான் உங்களுக்கு பாட்டம் 2 பாட்டம் 3ல முடிக்குமே ஒழிய, அதுக்காக தான் நான் சொல்றேன் ஒழிய இது வந்து நீ சொல்றது டோட்டலி ரைட். ப்ரோவன் கமாடிட்டிஸ் மேல 8ல இருந்து 10 11 பேர் வரைக்கும் ஆல் அவுட்டா போய் உன்னோட ஆக்ஷன் பர்ஸ்ல 90% செலவு பண்ணிட்டு பேக்கப்ஸை கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் அன்னோன் கமாடிட்டிஸை வச்சு ஃபில் பண்ணினா உனக்கு அந்த கன்ஃபியூஷனும் வராது,
ஒரு மாதிரி கரெக்டா ஏதாவது ஒரு டேலண்ட்டும் அமைஞ்சிரும். இது வந்து நிறைய டீம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில டீம்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவாங்க. பட் எனிவே அவங்க எப்படி போவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பசங்க கிளியரா வந்து ஆக்ஷன்னா எல்லாமே தேவை. ஏன்னா அவங்க நிறைய டிவி பார்ப்பாங்க. டிவில பேசுற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ டீமு, லைன் அப், பேக்கப், ஃபாரினர் இது அதுன்னு எல்லாமே ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கமாடிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ தாட் தே டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். தட்ஸ் அ ராப் ஆன் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வின்னிங் பிட் மார்க் ஆக்ஷன்ஸ் ரிவ்யூ. அடுத்த எபிசோட்ல வேற சில டீம்ல பார்க்கலாம். 3 டீம் முடிஞ்சிச்சு. இன்னும் 4 நாள் பாக்கி இருக்கு. பார்த்துடலாம். சாரி, இன்னும் 4, 3 பாக்கி இருக்கு. பார்த்துடலாம். தேங்க் யூ.